ராஜினாமா செய்த மேயர்கள். திமுக தலைமை கொடுத்த அழுத்தம் காரணமா? மேயர்கள் மீது தொடர்ந்து எழுந்த புகார்கள் என்னென்ன? இது குறித்து விரிவாக பார்க்கலாம். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலிமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. அனைத்து கட்சிகளும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக மட்டும் உட்கட்சி பூசலால மிகப்பெரிய அளவுல தவிச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதனுடைய உட்கட்சி பூசலால 2 மேயர்கள் இப்போ ராஜினாமா செஞ்சிருக்காங்க. ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கோவை மேயரான கல்பனா அவர்கள், நெல்லை மேயரான சரவணன் அவர்கள். இப்படி 2 பேரும் அடுத்தடுத்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த ராஜினாமா எதனால், யாரால் கொடுக்கப்பட்டது, யாருடைய அழுத்தத்தால் இந்த ராஜினாமாவை அவர்கள் செஞ்சிருக்காங்க, அவங்க மீது என்னென்ன புகார்கள் பறந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெல்லையை பற்றி பார்த்துடலாம். நெல்லையை பொறுத்த வரைக்கும் நெல்லை மேயரான சரவணன் மீது அடுத்தடுத்த புகார்களை கவுன்சிலர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆளும் கட்சி கவுன்சிலர்களாலேயே கொண்டு வரப்பட்டதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கவுன்சிலர்கள் சரவணன் மீது அதிருப்தியில இருந்தாங்க. சரவணன் அவர்கள் யார் சொல்றதையும் கேட்கறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அவர் மீது சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. இப்படி சரவணன் மீது தொடர்ந்து புகார்கள் எழுந்த நிலையில கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரத்துக்கு மனு கொடுத்திருந்தாங்க. இந்த மனு மிகப்பெரிய அளவுல பேசு பொருளான நிலையில அமைச்சர்களான தங்கம் தென்னரசு அவர்களும் KN நேரு அவர்களும் அடுத்தடுத்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. ஆனா ஆளும் கட்சி கவுன்சிலர்கள் எந்த ஒரு இடத்துலையும் சரி சமாதானம் ஆகிற ஒரு சூழல் நிலவாததால ரிப்போர்ட்டை அமைச்சர்கள், அதாவது இந்த சரவணன் மீது அமைச்சர்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அமைச்சர் KN நேரு ரிப்போர்ட் கொடுத்ததின் அடிப்படையில ஒருவேளை தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நிகழ்ந்துடுமோ, அவங்களே தூக்கிடுவாங்களோ, மாறாக நாமளே ராஜினாமா செஞ்சிடலாம் அப்படின்னு மேயர் சரவணன் அவர்கள் முடிவு எடுத்துதான் இப்படி ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க. அரசியல் விமர்சகர்களுடைய இந்த கருத்து அப்படின்றது எந்த அளவுக்கு ஊர்ஜிதமான கருத்துன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அழுத்தத்தின் காரணமாக கூட சரவணன் அவர்கள் அவர் மீது தொடர்ந்து புகார்கள் பறக்கிற ஒரு காரணத்தாலையும், அதே போல மேலிடத்தின் அழுத்தம் காரணத்தாலையும் அவர் இந்த ராஜினாமாவை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பலர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நெல்லை மேயர் அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, கோவை மேயரான கல்பனா அவர்களும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாங்க. கல்பனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செந்தில் பாலாஜியோடைய தீவிர ஆதரவாளர்னே சொல்லலாம். அவங்க இந்த மேயர் பதவிக்கு வந்ததுக்கு காரணமே செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அந்த மேயர் ரேஸ்ல பல பெண்கள் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் கை காட்டின கல்பனா அவர்களுக்கு தான் மேயர் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளரான ஆனந்த் அவர்களுடைய மனைவி தான் கல்பனா ஆனந்த் அவர்கள். ஸோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்பட்டிருந்தது. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, கோவையை பொறுத்த வரைக்கும் அதிமுக கோட்டையாகத்தான் கோவை இருந்தது. ஆனா எப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகக்குள்ள வந்தாரோ, கோவை அப்படின்றது திமுக கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அவ்வளவு வேலைகளை செஞ்சிருந்தாரு. பொறுப்பு அமைச்சராக அங்க நியமிக்கப்பட்டு அவருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டு அவருக்கு அந்த கண்ட்ரோல், அப்படி அந்த கொங்குமண்டல கண்ட்ரோல் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய கட்சிக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இவ்வளவு செஞ்சிருக்காரு. ஸோ இவர் கை காட்டுற ஆளை மேயர் ஆக்கலாம் அப்படின்றதுதான் தலைமை முடிவெடுத்திருந்ததா சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கை காட்டின கல்பனா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மேயர் ரேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, 3 முறை கவுன்சிலராக இருந்த மீனா லோகு, முன்னாள் MLA கார்த்திக்குடைய மனைவி இளஞ்செல்வி கார்த்திக், சிவசேனாதிபதியுடைய மகளான நிவேதா சேனாதிபதி ஆகியோரும் இருந்தாங்க. இவங்க எல்லாரையும் தாண்டிதான் கல்பனா அவர்களுக்கு மேயர் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த மேயர் பதவியை கல்பனா அவர்கள் தக்க வைத்துக் கொள்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவே இல்லை அப்படின்னு தான் கோவை வட்டாரங்கள்ல தெரிவிக்கப்படுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மேயர்
மேயரான 4 மாதங்கள்லயே அவங்க மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மீது தனிப்பட்ட புகார்கள் அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. கவுன்சிலர்களை மதிக்கிறதே இல்லை, தான் செந்தில் பாலாஜி ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மற்ற எந்த கவுன்சிலர்களையும் மற்ற அமைச்சர்களுடைய ஆதரவாளர்களையும் அவங்க வந்து மதிக்கவே இல்லை அப்படின்னு பல குற்றச்சாட்டுக்கள் கல்பனா அவர்கள் மீது வைக்கப்பட்டுட்டே இருந்தது. அதோட கோவை மாநகராட்சியில சேகாரமாக கூடிய குப்பை கிடங்குல பல லட்சங்களை ஊழல் செஞ்சதாகவும், முறைகேடாக இயங்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், கடைகள் போன்றவற்றில் சட்டவிரோதமா பண வசூல் நடைபெறதாகவும், கவுன்சிலர்கள் கொடுத்த லஞ்ச புகார்கள் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் கல்பனா மீது தொடர்ந்து தலைமைக்கு கவுன்சிலர்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. கல்பனா மீது தொடர்ந்து கவுன்சிலர்கள் இப்படி ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருந்த சமயத்துல தான் கவுன்சிலர்களுக்கும் கல்பனா அவர்களுக்கும் வந்து ஒரு பணி போர் அப்படின்றது நிலவிட்டே இருந்தது. கவுன்சிலர்கள் அதிருப்தி தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆளும் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் கல்பனா அவர்கள் மீது கடும் கோபத்தில் இருந்ததாகவும் அதிருப்தியில் இருந்ததாகவும் திமுக வட்டாரத்துல வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. சோ இப்படி கல்பனா மீது தொடர்ந்து புகார்கள் போனதால திமுக தலைமை கடும் கோபத்துக்கு உள்ளாக்கி செந்தில் பாலாஜி ஆதரவாவது யாராவது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இந்த மேயர் பதவியில இருந்து தூக்கி இருக்கிறதா, அதாவது அழுத்தம் கொடுத்து அவங்களே ராஜினாமா செய்ய வச்சிருக்கிறதா திமுக வட்டாரங்கள்ல வந்து தெரிவிக்கப்படுது. இப்படியான ஒரு சூழல்ல அடுத்து கோவை மேயராக யார் இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்னது போலவே கடந்த முறை இந்த கோவை மேயர் ரேஸ்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அதே 3 பேர் இந்த ரேஸ்லயும் இருக்காங்க. ஆனா அதிக அளவிலான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மருதமலை சேனாதிபதியுடைய மகளான நிவேதா சேனாதிபதி அவர்களுக்குத்தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வயது 24, 22 வயதிலேயே அவங்க மேயர் ரேஸ்ல வந்து இருந்தாங்க. ஸோ அந்த ரேஸ்ல அவங்க இருந்தப்போ கல்பனா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதால அவங்க அதிருப்தியில் இருந்ததா சொல்லப்பட்டது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரி மேயர் இதுதான் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலராக அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ கவுன்சிலராக இருந்தப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க கவுன்சிலர் மீட்டிங்ல வந்து பங்கேற்காத ஒரு சூழல் உருவாச்சு. ஸோ அவங்க பங்கேற்காததால அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அப்போ வந்து அவங்க அதுக்கான விளக்கம் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க வந்து இந்த கூட்டங்களில் பங்கேற்காததால அவங்கள தகுதி நீக்கம் செய்யறதா அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு நிவேதா அவர்கள் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் என்னால் கவுன்சிலர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியல அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பிறகுதான் வந்து மீண்டும் கவுன்சிலராக ஆனாங்க நிவேதா அவர்கள். ஸோ 24 வயதான நிவேதா சேனாதிபதி அவர்கள் தான் இந்த ரேஸ்ல முதன்மை வாய்ந்தவங்களா பார்க்கப்படுறாங்க. அதிக அளவிலான வாய்ப்பு இவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னும் திமுக கூடாரத்துல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் கோவையுடைய அடுத்த மேயராக யார் இருக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம நெல்லையுடைய அடுத்த மேயராக யார் இருக்க போறாங்க அப்படின்றத. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.